நீதி மட்டுமே நிலையானது. நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் நம்முடைய சேனலுக்கு புதிய ஒருவராக நீங்கள் இருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்திக்கிங்க. அப்போதுதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ தொடர்ச்சியாக உங்களை அடையும். இன்றைய அமர்வாக தமிழகத்தின் தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிச்சிருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் இலவசங்களை அள்ளி வீசியிருக்கிறாங்க. இது குறித்து இன்றைய அமர்வை நாம வச்சுக்கலாம். ஆனால் இப்போ தமிழகத்தினுடைய தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு. எலெக்ஷனும் நெருங்கிட்டு இருக்கு. இது மாதிரியான சூழலில் ஒவ்வொரு கட்சியை சார்ந்த தலைவர்களும் நிறைய இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேர்தலை விட இந்த தேர்தலில் நிறைய இலவசங்களை வாரி வழங்குறாங்க. ஸோ இந்த இலவசங்கள் பொதுவாக இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளாக அளிக்கிறது, அந்த இலவசங்கள் இலவச வாக்குறுதிகள் சரியா? இப்படி இலவசங்களை அள்ளி வீசுறாங்களே, இது கண்டிப்பா அந்த வாக்குறுதிகளை எல்லாம் அவங்க நிறைவேற்றுவாங்களா? இந்த இலவசங்கள் இப்போ 3 கட்சியுமே முன்னணி கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, தாவேக, இவங்க 3 பேருமே ஏராளமான இலவசங்களை அள்ளி வீசி இருக்காங்க. அதுல புது கட்சியா இருக்கக்கூடிய தாவேகாவும் நிறைய அள்ளி வீசி இருக்கு. அவங்க சொல்ற இதுல ஒரு சில இது நல்ல தேர்தல் இதுவும் இருக்கு. அதுல அந்த வாக்குறுதிகள்ல செயல்பாட்டில் உள்ள வாக்குறுதிகளை சில நல்ல விஷயங்களும் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பெரிய பூகம்பமா வெடிக்குது, அப்போ மக்களை சமூக ஆர்வலர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள நாங்க என்ன செய்வோம், சட்டசபைக்கு கூப்பிட்டு அவங்கள பேச வச்சு அவங்க கருத்துக்களை கேட்போங்கிறாங்க. அது ரொம்ப ஒரு வித்தியாசமான நல்ல ஜனநாயகத்துல ஒரு மிகப்பெரிய பாராட்டத்தக்க விஷயம் அது. அதே மாதிரி இந்த விஜயகாந்த் தான் சொல்லியிருந்தாரு, இது ரேஷன் கடை இது இருக்குல்ல, அது அவங்க போய் வாங்குறதுக்கு வயசானவங்க சிலருக்கு கொஞ்சம் தூரமா இருக்கும் ரேஷன் கடை, அவங்க மாத்தாம கூட வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இதுல அவங்க வாங்க போகும்போது ரேஷன் கடைக்கு ஆகுறது என்னமோ 100 ரூபா தான் செலவாகும். ரேஷன் வாங்குறதுக்கு எவ்வளவு ஆகும்? 100 ரூபாக்குள்ளதான் வரும், 110 ரூபா 120 ரூபா வரும் அதிகபட்சம். ஆனா அவங்க போயிட்டு அங்கிருந்து வர்றதுக்கு ஆட்டோக்கு மினிமம் 50 100 ரூபா அவங்களுக்கு போயிடுது. புரியுதா? அப்போ விஜயகாந்த் அதை சொல்லியிருந்தாரு தேர்தல் அறிக்கையில. அவருடைய சொல்லும் போது வீட்டுக்கே நாங்க என்ன செய்வோம், நாம ஒரு லாரியை கொண்டு வந்துட்டு அழகா அங்கங்க நிப்பாட்டி கொடுத்துடலாம்ல. அது செய்யக்கூடியதுதான். நீங்க ஒரு இதை பிடிச்சி ஒரு வாடகை கொடுக்குறாங்கல்ல, ரேஷன் கடைக்குன்னு வாடகைக்கு இருக்க ரேஷன் கடையே நிறைய இருக்கு. அதுக்கு குறைஞ்சது ஒரு ரேஷன் கடைக்கு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் அவங்க வாடகை கொடுப்பாங்க. அந்த மாதிரி சூழல் இருக்கு. ஒரு கிராமத்துக்குன்னா குறிப்பிட்ட நேரம் இந்த நேரம் வருவோம், ஒரு 2 மணி நேரம் இருப்போம் அப்படின்னு சொன்னா அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் வாங்கிடுவாங்க. அறிவிப்பு ஏதாவது நம்ம அறிவிப்பு பண்ணிட்டா ஒட்டிட்டா வாங்கிடுவாங்க. நல்ல திட்டம் அது. அந்த மாதிரி விஜய் சொல்லி இருக்கிறாரு. அது வயோதிகர்களுக்கு இருக்குது. 60 65 வயது முதியோர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களால போய் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப சின்ன அந்த குட்டியான வண்டி இருக்குல்ல, அதுல வச்சுட்டு போய் கொடுக்குறாங்க. இது அப்படி இல்லை, எல்லாருக்குமே எப்படியா நம்ம ரேஷன் கடை தேடி அலைய வேண்டியது இல்லை. இந்த நாள்ல இந்த இடத்துல பக்கத்துல உங்க இதுக்கு வந்துரும் அப்படின்ட்டுவாங்க. அப்புறம் 4-5 தெருவு சேர்ந்தவங்க அங்கே போய் அந்த வாகனத்துல என்ன செஞ்சிடலாம், எல்லாத்தையும் கொடுத்து வாங்கிடலாம். இது சாத்தியமாகக்கூடியது 100% சாத்தியம் தான். அது விஜய் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திட்டங்கள்லாம் உங்களை தேடியே வந்துரும் அப்படிங்கிறாரு. என்ன மாதிரி திட்டங்கள்? இப்ப பர்த் சர்டிபிகேட் எடுக்கணும், கொள்ளணும், இந்த இதெல்லாம் இருக்குல்ல. இப்ப இவங்க டிஎம்கே முகாம் எல்லாம் போட்டாங்கல்ல, அது மாதிரிலாம் இல்லாம நீங்க என்னென்ன வேணுமோ ஆபீசர் அங்கேயே உட்காந்து, இப்ப எலெக்ஷனுக்கெல்லாம் நம்ம பூத் ஸ்லிப் இதெல்லாம் கொடுத்து பண்றாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப கூட எஸ்ஐஆருக்கு நம்ம ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி எல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் வச்சு செஞ்சோம்ல, அந்த மாதிரி நாங்க உங்க ஏரியாவுக்கே நாங்க அந்த வேலைகளை முடிச்சு தந்துருவோம், நீங்க ஆபீஸ்க்குலாம் அலைய வேண்டியது இல்லை அப்படின்லாம் சொல்லி இருக்கிறாரு. அதெல்லாம் வரவேற்கத்தக்கதான். ஆனா ஆக மொத்தம் இவங்க 3 பேருமே எங்க மிஸ்டேக் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் அறிக்கையில இலவசங்கள்ல தான் மிஸ்டேக் பண்ணிருக்காங்களோ நம்மளுக்கு யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன் இதை நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, தமிழகம் பீகார் மாதிரியோ உத்தரப்பிரதேசம் மாதிரியோ ரொம்ப ஏழ்மையில எல்லாம் இல்ல. மக்கள் எல்லாம் ஓரளவுக்கு யாரும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற மாதிரிலாம் யாரும் இல்ல. அந்த ஏழ்மை நிலையிலிருந்து இந்த திராவிட கட்சிகள் என்ன செஞ்சிருக்கு, மக்களை உயர்த்தி இருக்கு. நம்ம அந்த கட்சிகளை பாராட்டுறோம், அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. ஒரு பக்கம் மக்களுக்கு இலவசங்களை தரோம் சொல்லிக்கிட்டு, இன்னொரு பக்கம் அரசுடைய கடன் இன்னைக்கு ஆமா 11 லட்சம் கிட்ட 11 லட்சம் கோடி 11 லட்சம் கோடி நெருங்கிருச்சு கடன். அப்போ இந்த இது இந்த பிரச்சனை சிவியரா ஆகுது. இன்னும் இவங்க கடனை இவங்க அறிவிச்சிருக்க திட்டத்துக்கெல்லாம் பார்த்தோம்னா, இந்த அடுத்து எந்த கட்சி ஆட்சியை பிடிக்குதோ, அது திமுக பிடிச்சாலும் சரி, இது இவங்க பிடிச்சாலும் சரி,
இந்த இலவச திட்டங்களுக்குன்னு இன்னும் ஒரு 2 லட்சம் கோடி குறைஞ்சது கடன் வாங்கணும். புரியுதா? அதாவது எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் சரி, திமுக கூட்டணி அமைச்சாலும் சரி, அதிமுக கூட்டணி அமைச்சாலும் சரி, 2 லட்சம் கோடி குறைஞ்சது கடன் வாங்கணும். அப்போ அவங்களுடைய கடன் இந்திய தமிழ்நாட்டுடைய கடன் வந்து 13 லட்சம் கோடி ஆயிரும். இது வந்து அவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க சொன்னா, இதுக்குன்ட்டே வந்து வட்டியே இந்த தொகையெல்லாம் வாங்கியிருக்காங்கல்ல, இந்த தொகை வாங்கினதுக்கு வட்டியாகவே பல ஆயிரம் கோடி கட்டுறாங்க. அப்போ ஒரு பாலம் போடணும், ஒரு ரோடு போடணும், ஒரு அரசு திட்டங்களை நிறைவேற்றணும்னு சொன்னா இந்த வட்டியே அவங்களை வந்து அழுத்திடுது. 100 ரூபாய் செலவு பண்ணா அதுல 30 ரூபாய் வட்டிக்கு போயிருது. 100 ரூபாய் அரசு ஒரு திட்டத்துக்கு ஒதுக்குதுன்னு சொன்னா 30 ரூபாய் வட்டிக்கு போயிடும். அதுல ஒரு 20 ரூபாய் லஞ்சமா போயிடும். அப்படிதானே? அவங்க கமிஷன்லாம் வேற இருக்கு. இல்லாம 2 கலக்கங்களும் பண்ண மாட்டாங்க. திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, கமிஷன் அடிக்காம அவங்க வேலையை பார்க்க மாட்டாங்க. அது வந்து ஒரு இதாவே ஆயிப்போச்சு, அரசியல் தொழிலாகவே அது ஆயிடுச்சு. அதை 2 பேரையும் நம்ம வந்து என்ன சொல்ல முடியாது, யாரும் இல்ல சளைச்சவங்க இல்ல. திமுக அதிமுக என்ன செஞ்சிடும், அதை ஒரு 20 ரூபாய் வந்து அடிச்சிடும், இல்லாட்டி குறைஞ்சது 10 ரூபாய் அடிச்சிடும். அப்ப 40 ரூபாய் வந்து என்ன ஆயிடுது, இதுல கழிஞ்சிருது. வட்டிக்கும் ஊழலுக்கும் இல்ல லஞ்சத்துக்கும் அதுக்கே வந்து 40 ரூபாய் போயிடுது. மீதி 60 ரூபாயில தான் வேலையை பார்க்கணும். அப்ப அந்த வேலை என்னன்னு இருக்கும். அதனால மேலும் அதனாலதான் எதுவுமே தாமதமாகுது. எதை எடுத்தாலும் தாமதமாகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இதுதான் காரணம். அந்த நிலத்தை, அந்த ரோடு போடணும்னா கூட அந்த நிலத்தை வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கணும், அதுக்கு காசு கொடுக்கணும். லாஸ்ட பார்த்தா அரசுட்ட இதனால பெரிய ரயில்வே திட்டங்கள்லாம் நின்று போயிருக்கு தமிழ்நாட்டுல. சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க குற்றச்சாட்டும் போது அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து எங்களுக்கு இடத்தை ஒதுக்கி கொடுங்க, இடத்தை ஒதுக்கி கொடுக்காம நாங்க அதை செய்யலன்னு சொன்னா, ஏன்னா இடத்தை ஒதுக்கி கொடுக்கறது மாநில அரசுடைய வேலை. அப்ப அவங்களுக்கு அந்த காசை கொடுக்கணும்னா இவங்க கிட்ட காசு இல்ல. காரணம் இவங்க நிறைய இலவச திட்டங்களுக்கும் அதுக்கும் எல்லாம் அழிச்சிட்டாங்க. இல்ல இலவச திட்டங்கள்ல வந்து 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து உண்மையிலே மக்கள் மீது அக்கறை கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய இலவச திட்டங்கள். இன்னொன்னு இந்த எலெக்ஷனுக்காண்டிய ஒரு கவர்ச்சிகரமா அறிவிச்சு அந்த ஓட்டை வந்து எடுக்கிறதுக்காக, ஓட்டுகளை கைப்பற்றுவதற்காக செய்யக்கூடிய இலவச திட்டங்கள். இப்ப வந்து எவ்வளவு ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய மக்கள் வந்தாலும் எல்லார் வீட்லயும் இப்ப வந்து அந்த டிவின்றது எல்லா வீட்லயும் இருக்கு. ஃப்ரிட்ஜ்ன்றது இல்லாத வீடு கிடையாது, எல்லாருமே வச்சிருக்காங்க. அது வந்து கிராமத்துல போனா கூட இருக்கு, ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடு கிடையாது. அப்ப இவங்க வந்து அந்த திட்டத்துல வந்து ஃப்ரிட்ஜ் தருவோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றதும், அதிமுக ஃப்ரிட்ஜ் தருவோம்னு சொல்லுது. அது இல்லாம 10,000 ரூபாய் டோக்கன் வேற தருவோம், அதை உங்க பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுருவோம். ஆமா காம்போ, அதுல வந்து நீங்க எதை வேணா வாங்கிக்கலாம்னு அவங்க சொல்றாங்க. இவங்க வந்து என்ன செய்யறாங்க, அவங்க கூட்டணி கட்சிக்கு ஒரு சாதகமான ஒரு ஏசி மட்டும் தான் அறிவிக்கல, வீட்டுக்கு வீடு ஏசி மாட்டி தருவோங்கிறத மட்டும் தான் அறிவிக்கல. ஆமா இது ஏசி காரணம் எல்லா வீட்லயும் இருக்கு, பெருவாரியா வீட்டுல இருக்கு. அதுல என்ன பிரச்சனை, கரண்ட் ரொம்ப ஓவரா இவங்களாம் சமாளிக்க முடியாது. ஒரு ஏரியால கரண்ட் போயிட்டே இருக்கு. இப்ப எல்லா வீட்லயும் ஏசி இருந்தா என்ன நிலைமையாகும், கரண்ட் வேற இவங்க தரணும்ல, அந்த சிக்கல்லாம் இருக்கு. இல்லாட்டி அதான் அறிவிச்சிருவாங்க. ஏசி அறிவிக்கிறதா தான் இவங்க யோசிச்சு எல்லாம் வச்சிருந்தாங்க. அது வந்து கரண்ட் எல்லாம் இழுத்துருமே. அப்போ வந்து ஏன்னா அது கரண்ட் சும்மா இல்ல, அதுக்கும் கவர்மெண்ட் நிறைய செலவு பண்ணுது. நிலக்கரியை வாங்கணும், அதை எரிக்கணும், அதாவது சுற்றுச்சூழல் பாதிக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதுல நிறைய இருக்கு. குறிப்பிட்ட அளவு தானே கரண்ட் கொடுக்க முடியும். ஏசி எவ்வளவு ஒரு நாளைக்கு ஓடிச்சுன்னா அது எத்தனையோ வாட்ஸ் கரண்ட் இழுக்குது. ஒரு நாளைக்கு மினிமம் 50 ரூபா 60 ரூபா ஏசிக்கு போயிடும். ஒரு ஆள் கரண்ட் பில்ல மினிமம் 50 ரூபா 60 ரூபா வந்து குறைஞ்சது ஏசிக்கு போயிடும். அதான் அவங்க கெட்ட கரண்ட் பில்ல 2000 ரூபா 3000 ரூபா ஏசிக்கு வந்துடும். புரியுதா? அந்த மாதிரி நிலைமை இருக்கு. ஏசி இலவசம் சொன்னா எல்லாரும் வாங்கி போட்டு என்ன ஆயிரும், கரண்ட் தர அரசால முடியாது, கவர்மெண்டால முடியாது. அது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அதனாலதான் இவங்க ஏசி கொடுக்க வேண்டிய இருந்த திட்டத்தை தான் ஃப்ரிட்ஜ்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க, மாத்திருக்காங்க. சரியா? அப்போ இந்த இலவசங்களை நம்ம வந்து என்ன சொல்றோம், கொடுங்க இலவசங்களை. அது வந்து எதுல இருக்கணும் சொன்னா கல்வியிலும் மருத்துவத்திலும் இருக்கணும். உதாரணத்துக்கு இப்ப என்னையே எடுத்துக்கிட்டா, நான் ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சுக்கிட்டே வரேன் அப்படின்னு சொன்னா அந்த அமௌண்ட் எல்லாம் எப்போ வந்து அந்த காசெல்லாம் காலி ஆகும், என் குடும்பத்துக்கு எப்போ நெருக்கடி ஆகும்னு சொன்னா, எனக்கு ஏதாவது பிரச்சனை, திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்கு இல்ல பக்கவாதம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, எனக்கு திடீர்னு ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கிறாங்க. அப்பதானே இங்க செலவாகும் காசு. நம்ம சம்பாதிச்ச காசு எல்லாம் போயிடுதா இல்லையா? அதுக்கு நீங்க நம்ம என்ன சொல்றோம், எல்லா இலவசத்தையும் கட் பண்ணிருக்கேன், இருக்கிற இலவசத்தெல்லாம் கட் பண்ணிட்டு மருத்துவத்தை முழுமையா. ஆமா, இப்ப தமிழ்நாடு இப்ப சென்னையில எடுத்துட்டா 2 மருத்துவமனை நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு ஓமந்தூராரு, இன்னொன்னு வந்து கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் இதுல கிண்டியில இருக்கு. இது 2 பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க.
அந்த மாதிரி இன்னொரு 2 மருத்துவமனையை மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையா 2 உருவாக்குங்க. அது இதுவும் இந்த ஹாஸ்பிட்டலும் இருக்கு, இல்லது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்கு, ராயப்பேட்டா இருக்கு. இதுல இல்லாட்டி தரம் உயர்த்துங்க. அங்க என்னென்ன குறைகள் இருக்குன்னு பார்த்து மக்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த குறைகள்லாம் இருக்கா அதெல்லாம் சரி பண்ணுங்க, ரொம்ப நவீனப்படுத்துங்க. அது ஆல்ரெடி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாம் ஸ்டான்லிலாம் ராயப்பேட்டாவும் அப்படிதான் எல்லா வைத்தியமும் இருக்கு. அதை இன்னும் டெவலப் பண்ணி இன்னும் சுத்தப்படுத்தி கழிவறைகளை சரி பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணா இதுக்கு நீங்க எத்தனை கோடி செலவிட்டாலும் மக்களுக்கு பலன் இருக்கும். ஏன்னா இப்ப என்ன ஆகுது, சென்னையை சுத்தி இங்க இருக்க தென் சென்னையில இருக்கிறவங்க எல்லாருமே போய் ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் போய் விழுகுறாங்க. மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு தம்பி எவ்வளவு தெரியுமா கியூ நிக்கும்? ஏதோ புது படம் ஏதாவது ரஜினி படம் ரிலீஸ் ஆனா அந்த புக்கிங் கிடைப்பாங்க, விஜய் படம் ரிலீஸ் ஆனா அது ஒரு 200 பேர் 300 பேர் நிப்பான். ஏன்னா நானே போய் மாத்திரை வாங்கிட்டு இருக்கனால சொல்றேன். நம்ம வந்து கியூல நிக்கிறோம். கியூல நிக்கிறதுக்கு எவ்வளவு தெரியுமா ஆகும்? அது மாத்திரை வாங்கிட்டு வரதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அதுவே ஒரு நோயாயிரும். அதுவே முடியாது நம்மளால. காலுக்கு அடுத்து மயக்கம் வந்து எங்கேயாவது ஒரு உழுவ போற நேரத்துல நம்ம கிட்டக்க போவோம். புரியுதா? அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா அவ்வளவு பேர் அங்க குமிறான், இங்க ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குன்னு போய் குமிறான் ஒரே இடமா. அப்போ வந்து அந்த பெரிய நெருக்கடி வந்து டாக்டர்களுக்கும் ஏற்படுது, பேஷண்ட்டுகளுக்கும் ஏற்படுது. அங்க போய் பார்த்தாலே தெரியும், எல்லாம் விரட்டிக்கிட்டே கிடப்பாங்க, கத்திக்கிட்டே கிடப்பாங்க. நம்ம பார்க்கக்கூடிய காட்சியா இருக்கு. அப்போ இந்த மாதிரி நெருக்கடிகள் இதுல இருக்குல்ல, மக்களுக்கு வாண்டடா வேற இருக்கு. அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்ல மருத்துவத்துல நீங்க என்ன செய்யலாம், அதே மாதிரி 2 மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகளாக உருவாக்கி அந்த மருத்துவங்க வந்து முழுக்க ஃப்ரீயா கொடுத்துருவாரு. ஆமா, அது மக்களுக்கு பயன்படும். ஆமா, நீ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தரம் உயர்த்திடு. இப்ப ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதுக்கு பெரிய இடம்லாம் இருக்கு, நல்ல பெருசாதான் அந்த கட்டடங்கள்லாம் இருக்கு. அதை தரம் உயர்த்திருங்க. அந்த இது ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலா அதை தரம் உயர்த்திட்டா முடிஞ்சு போச்சு. நல்ல டைல்ஸ் கீல்ஸ் போட்டு பக்காவா ஏசி எல்லாம் போட்டு ரொம்ப பக்காவா இதையும் அந்த வட சென்னை மக்களுக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் தான். அப்ப அந்த ஹாஸ்பிட்டல் இது 2ஐயும் பெரிய அளவுல தரம் உயர்த்திட்டா வேலை முடிஞ்சிருச்சு. மக்களுக்கு என்ன செய்யறோம், ஓரளவுக்கு சென்னை மக்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மருத்துவம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும். இந்த நெருக்கடி மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா சொல்றேன். ஆமா, மாவட்ட மருத்துவமனைகள் இருக்கு. ராமநாதபுரத்துல ஒண்ணு இருக்கும், என்ன சிவகங்கை மாவட்டத்துல ஒண்ணு இருக்கும், விருதுநகர் மாவட்டத்துல ஒண்ணு இருக்கும், இந்த மாதிரி திருச்சி மாவட்டத்துல ஒண்ணு இருக்கும். மாவட்ட மருத்துவமனைகள் பெருசா இருக்கும், அரசு மருத்துவமனைகள் இருக்கும். அதுல நீங்க என்ன செஞ்சிருங்க, எல்லாத்தையும் பக்காவாக்கிருங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு தம்பி, இந்த குளுக்கோஸ் ஸ்டாண்ட் இல்ல, குளுக்கோஸ் ஏற்றுள்ள ஸ்டாண்டு, அது நிறைய மருத்துவமனையில பற்றாக்குறையா இருக்கு. பெட் பற்றாக்குறையா இருக்கு. ஏதாவது தொற்று நோய் கிளம்பிட்டா நீங்களே போனா பாத்துருப்பீங்க, கீழே படுத்து கிடப்பாங்கல்ல. அதான் ஏன் அந்த மாதிரிலாம் ஆகுது, அந்த பெட் பற்றாக்குறை. அது வந்து குளுக்கோஸ் ஸ்டாண்டுக்கு பற்றாக்குறை. கையில பிடிச்சிட்டு இருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அடுத்தவங்களுடைய குளுக்கோஸ் ஸ்டாண்ட் எடுத்துட்டு வந்துருவாங்க. அது கூட அடித்தடியா இருக்கும். ஒரே இதுல 2 பேர் மாட்டுவாங்க. அதனால பெரிய பிரச்சனை எல்லாம் ஏற்படும். அப்போ நீங்க இதுக்கு இலவசங்களுக்கு கொடுக்கறத அதுக்கு செஞ்சீங்கன்னா பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு செலவே வந்து 2 விஷயத்துல தான் இருக்கு. ஒரு மனுஷன், ஒரு பாமர மனுஷனுக்கு, ஒரு அன்னாடங்காட்சி, ஒரு நடுத்தர வர்க்கம், இவங்களுக்கு வந்து செலவே வந்து 2 விஷயத்துல தான். ஒண்ணு வந்து என்னது, மருத்துவத்துல. திடீர்னு ஏதாவது பிரச்சனையானா அவன் வந்து போய் காசியான மருத்துவம் அவனால பார்க்க முடியல. லட்சக்கணக்கில் அவன்கிட்ட காசு இருக்கா? இருக்கிறவன் பாத்துக்குவான். அவன் காப்பீட்டு திட்டம் எல்லாம் போட்டு வச்சிருப்பான், அவனுக்கு அந்த இதெல்லாம் இருக்கும். இந்த நேரத்துல இன்னொன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. மருத்துவ காப்பீட்டு அட்டைன்னு சொல்லிட்டு அரசு தருது, அது நிறைய ஆஸ்பத்திரி செல்லுபடி ஆக மாட்டேங்குது. செல்லுபடி ஆகாட்டி கூட அவன் என்ன தெரியுமா சொல்றான், இந்த இதுங்களுக்கு இது வராது, சிறுநீரகவியல், நெப்ராலஜி, இந்த இதுல வந்து இந்த இது வராது, ஹார்ட் ப்ராப்ளம் இதுல இந்த கார்டு வராது, சும்மா நீ வயிற்று வலி, வாந்தி பேதி, அது இது சின்ன சின்ன இருக்கலாம், தலைவலி, ஜுரம், இந்த இதுல இது செட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவன் என்ன செஞ்சிருக்கான். அந்த காப்பீடு அட்டையே வந்து எது காஸ்ட்லியான மருத்துவங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் அது இல்ல, எலிஜிபிள் இல்ல, அதுக்கெல்லாம் காசு வாங்கிறாங்க. ஆமா, அதுக்கெல்லாம் இதாகிறாங்க. நீங்க தனியார் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஸ்டென்ட் வைக்கணும், உங்களுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் ஏதாவது சொன்னா நீங்க என்ன செய்ய முடியாது, அந்த அரசு தர அட்டையை வச்சு நீங்க பண்ண முடியாது. ஒரு சில ஆஸ்பத்திரிகள் அதை ஏத்துக்கிறான். ஏத்துக்கொண்டிருக்க ஹாஸ்பிட்டல், தனியார் ஹாஸ்பிட்டல் மிக குறைவு, ஏத்துக்காத ஹாஸ்பிட்டல்கள் தான் மிக அதிகம். அப்ப மக்களுக்கு என்ன செய்யறதுல, அதே நேரத்துல இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஓமந்தூரார் மாதிரி, அங்க அந்த கார்டு முழுவதும் பயன்படுது. அந்த கார்டு இருந்துட்டா உங்களுக்கு ராஜ வைத்தியம் தான். இந்த நெருக்கடி மட்டும் தான் இங்க பிரச்சனை. அது இல்லாம அந்த கார்டு இருந்துட்டா எல்லாமே அதே உங்களுக்கு ஆதாய காப்பீடு வந்து தனியார் ஆஸ்பத்திரியில வந்து குறிப்பிட்ட சில வகைக்கு மட்டும் தான். ஆமா, பயன்படுத்தப்படும். ரொம்ப இதுக்கு நம்ம வந்து அந்த கார்டை நம்ம கார்டு கணக்குல பீஸ் ஆகுதுன்னா அது ஆகாது, அந்த இடத்துல ஆகாது. சின்ன சின்ன அவன் ஒரு குறிப்பிட்ட வியாதிகளுக்கும் வச்சிருக்கான் பட்டியல் போட்டு. ஆமா, அதுல வந்து அது இதாயிரும், அதுல ஆடாவும். 2வது அதுல பணம் வேற இருக்கணும் உங்களுக்கு. இப்ப ஏற்கனவே ஒரு இது ட்ரீட்மெண்ட் வேற இடத்துல நீங்க பாத்துட்டீங்க, அதுல ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் போயிடுச்சுன்னா கவர்மெண்ட் வந்து அதுக்கு காசு போடுது. அந்த அமௌண்ட் அதுல இருக்கணும்.
இருந்தாதான் அது வந்து கவர்மெண்ட் போட்டு இருந்தாதான் அந்த அட்டையும் யூஸ் ஆகும். புரியுதா நான் சொல்றது? மருத்துவ காப்பீடுல வந்து கவர்மெண்ட் பணம் போடுமா? ஆமா, நம்ம அந்த கார்டுக்குன்னு அது காசு வந்து விழுந்துகிட்டே இருக்கும், நமக்கு மெசேஜும் வரும். அப்படியா? ஆமா, இப்ப உங்களுக்கு 20,000 ஒதுக்கப்பட்டுள்ளது, 10,000 ஒதுக்கப்பட்டுள்ளது, நம்ம ட்ரீட்மெண்ட்டே பார்க்காட்டி கூட நமக்கு மெசேஜ் வரும். இப்ப அதுல எவ்வளவு இருக்குன்றது நம்ம அங்க போய் கம்ப்யூட்டர்ல சொருவி நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா, சரி இந்த வியாதிகளுக்கு நீங்க பாத்துக்கலாம். இதே அரசு ஹாஸ்பிட்டல் இருந்தா அந்த தொகை குறைவு. ஒரு ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு நீங்க அங்க பாக்குறீங்கன்னா மொத்தம் அவங்களுடைய கணக்கு பிரகாரம் இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலும் பணத்துல தான் இயங்குது. அங்கும் பணம் தான், என்ன அந்த அரசுடைய பணமா போயிடும் அது. அது இங்க அங்க பார்க்கும் போது என்ன ஆகும், அவன் வச்சு பார்ப்பான், ரைட்டு இவர்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்கு, அப்ப இவருக்கு இந்த ஆபரேஷன் பண்ணிடலாம் சக்சஸ் அப்படின்ட்டு அவன் ஓகே கொடுத்துருவான். அதுல எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்குன்றத பாத்துக்கிட்டு தான் அவன் அந்த ஆபரேஷனுக்கே ஓகே பண்ணுவான் இறுதியா. புரியுதா? அப்ப அந்த இது வந்து அந்த சிஸ்டம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஓரளவுக்கு சக்சஸா இருக்கு. தனியார் மருத்துவமனைகள்ல வந்து அது என்ன இல்ல பெரிய லெவல்ல சக்சஸ் இல்ல. அதை கொண்டு போய் காட்டாத நம்ம கேவலமா கீழே இறங்க பாக்குறான். இதெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? உருவாக்கணும். ஆமா, அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து எல்லா மருத்துவமனைகளையும், ஆமா, எல்லா நோய்களுக்கும் வச்சு பாக்குற மாதிரி அதை இன்னும் டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணி எல்லா மருத்துவமனையும் அவங்க விரும்புற மருத்துவமனையில பாத்துக்கிற மாதிரி இன்னும் அந்த மருத்துவ காப்பீடு அட்டையை வந்து என்ன செய்யணும், ஒண்ணு நீ மருத்துவமனைகளையாவது ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் மாதிரி இன்னும் நல்லா டெவலப் பண்ணு. அப்படி இல்லையா இந்த மருத்துவ காப்பீடு அட்டைக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த மருத்துவ காப்பீடு அட்டையை போயிட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறதுக்கு கூட பிரைவேட் ஆஸ்பத்திரியில இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் தூக்கி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போடுங்க. அங்க இப்ப செய்யக்கூடிய உயர்தரமான சிகிச்சையை நீங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில பண்ணுங்க. எதுக்கு மருத்துவ காப்பீடு தூக்கி அங்க போடுறீங்க? எல்லாமே இங்க பண்ணி இலவசமா கொடுத்துட முடியாது தானே? கரெக்ட் தம்பி, சரியான ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை அது பிரைவேட் ஆஸ்பத்திரியில தான் போய் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நிலை மாதிரி கவர்மெண்ட்ல சூப்பர் வைத்தியம் பாக்குறாங்க, இங்க போனா சரியாயிரும் அப்படின்னு அதை இலவசமா கொடுத்துட்டு போயிட வேண்டியது தானே? அங்க என்ன கேள்வி வருதுன்னு சொன்னா எல்லாரும் போய் அங்க குமிஞ்சிடுறாங்க. அங்க ஒரு 180 பெட்டு தான் ஹாஸ்பிட்டல் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிங்கிறது வந்து பரவலா நிறைய இருக்கு. இப்ப கேக்க நகர்ல இருக்கு, ஒவ்வொரு முக்கியமான ஏரியாக்கள்லயும் நிறைய, தாம்பரத்துல இருக்கு, ஆமா, கிண்டியில இருக்குது, ராயப்பேட்டில இருக்கு, ட்ரிபிள்கனில இருக்கு. இப்படி இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தோட்டம் வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய இருக்குது. அதுல வந்து பிரச்சனை இருக்கு. வட சென்னையில வசிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு நோய்னா நீங்க ஸ்டான்லிக்கு தான் போகணும். ஆமா, அது நீங்க வந்து ராயப்பேட்டாக்கு பார்க்க முடியாது. இப்ப நம்ம எல்லாம் எது வரைக்கும் போலாம்னு சொன்னா நம்ம போய் ஸ்டான்லிக்கு போக முடியாது. நம்ம அட்ரஸ பார்ப்போம், மயிலாப்பூரா தம்பி நீங்க இங்கே கிடையாது, இங்க உங்களுக்கு அளவுடு கிடையாது, ஒண்ணு ராயப்பேட்டாக்கு போங்க, ஓமந்தூர். அப்படி இல்லையே? ஆமா, அப்படி இல்ல, வேற மாநிலங்கள்ல இருந்து நாடுகள்ல இருந்து அதெல்லாம் வந்துருவாங்க, வேற கிராமங்கள்ல இருந்து வந்து பாக்குறாங்கல்ல. இல்ல அது அவங்க பொதுப்படையா வந்துருவாங்க, கிராமங்கள்ல ஊர்கள்ல இருந்து. அதெல்லாம் தான் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இது பண்ணி வச்சிருக்கான். இல்ல நீங்க சொல்றது புதுசா இருக்கு. இல்ல இது சென்ட்ரல் கிட்ட இருக்குல்ல ஜெனரல் ஹாஸ்பிட்டல், அதுல எந்த இதுல இருந்து வேணாலும் பார்ப்பான். ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நீங்க வட சென்னையில போயிட்டு அங்க போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது பெரிய சிரமம். பண்ணுவான், அதுக்குன்னு ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு, டாக்டர் எழுதி கொடுத்துருக்காரு, ஏதாவது ஒரு இதுன்னு சொன்னா ரொம்ப நிலைமை மோசமா இருந்துச்சுன்னா அப்ப பண்ணுவான். பொதுவா என்ன சொல்லிடுவான், நீங்க வந்து வட சென்னையில இருக்கிறவங்க நீங்க ஸ்டான்லில தான் பார்க்கணும். அவங்களுடைய கடை இது எல்லை வந்து அதுதான். அங்க இருக்கிறவங்க அங்க, தென் சென்னையில இருக்கிறவங்க இங்க. இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லை இருக்காதா? ஆமா இருக்கு. மயிலாப்பூர் ஸ்டேஷனுக்கு, திருவல்லிக்கேட்டி ஸ்டேஷனுக்கு ஒரு எல்லை இருக்குல்ல. அந்த இது இருக்குல்ல, நம்ம அம்பேத்கர் பாலம், அது வரைக்கும் தான், சிட்டி சென்டர் வரைக்கும் தான் மயிலாப்பூர் ஸ்டேஷனுடைய எல்லை. அதுக்கப்புறம் எல்லாம் திருவல்லிக்கேணி ஸ்டேஷனுடைய அந்த எல்லை. அந்த மாதிரி இவங்களும் ஒரு மருத்துவத்துல ஒரு எல்லையை வச்சிருக்காங்க. காரணம் எல்லாரும் வந்து ஒரு இடத்துல குமிஞ்சா சிரமம் ஆயிடும் அப்படின்ட்டு அந்த பிரச்சனை எல்லாம் வேற இருக்கு. சரியா? அப்போ நம்ம என்ன சொல்றோம், பரவலா நீங்க அங்கங்க இருக்கிற ஆஸ்பத்திரிய ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் மாதிரியே சிறப்பா நீங்க பண்ணிட்டா எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, அவங்க இடத்துல நல்ல ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு போவாங்க. நீங்க இதுக்கு வந்து பல ஆயிரம் கோடி செலவு பண்றீங்க, பல லட்சம் கோடி செலவு பண்றீங்க. இது இந்த இலவச திட்டங்களை வந்து அப்படி திருப்பி விட்டு அதுல பண்ணிட்டா அருமையா போயிடும். அதே மாதிரிதான் கல்லூரிகளும், அரசு கல்லூரிகளுக்கு மதிப்பு ரொம்ப கம்மியாகி போச்சு. ஒரு பையனே என்கிட்ட சொன்னது, ஒரு அரசு கல்லூரியில படிச்ச பையன் வந்து என்கிட்ட சொன்னா, அவன் படிச்சுட்டு வேலையை தேடிக்கிட்டு இருந்தான். தேடிக்கிட்டு இருக்க நேரத்தை என்னடா வேலை கிடைச்சதா, என்னடா வேலையை தேடுவான், தேடிக்கிட்டு என் கடைக்கு பார்ட் டைமா வேலை செய்வான். அப்ப நான் அவன்கிட்ட கேட்டேன், எங்கன்னா இப்பெல்லாம் வந்து எந்த காலேஜில் நம்ம படிச்சோம்னு பாக்குறாங்கன்னா, அது எந்த காலேஜில் நம்ம படிச்சு நல்ல மார்க் எடுத்திருக்கிறோமோ அது அந்த மாதிரி இருந்தாதான் வந்து வேலை கிடைக்குது. சாதாரண இந்த மாதிரி அரசு கல்லூரியில இல்லாட்டி வேற மாதிரி தனியார் கல்லூரியில கொஞ்சம் தரம் குறைவா இருக்க மதிக்கிறது இல்ல. அரசு கல்லூரியில படிச்சா மதிக்கிறது இல்ல. நீங்க வந்து அரசு கல்லூரினா இப்படிதான் இருப்பாங்க. எல்லா பசங்களை வந்து ஒரே அந்த பஸ் டே சொல்லி கொண்டாடிக்கிட்டு கலண்டா பண்ணிட்டு இருக்கலாம். யார் பண்றா? அரசு கல்லூரி பசங்க தானே பண்றாங்க. தனியார் கல்லூரியில அந்த மாதிரி பண்ணா உடனே சீட்டை கழிச்சு கொடுத்துருவாங்க.
அவன் போய் வெளியே வேற கல்லூரியில சேர முடியாது. இதே ஒரு தனி சப்ஜெக்டா நம்ம எடுத்து பேசணும். இல்ல இது தனி சப்ஜெக்ட் இல்ல, இது வந்து எல்லாத்துக்கும் நிறைய லெவல்ல தெரிஞ்ச விஷயம் தான். ஏன் வந்து அந்த அரசு கல்லூரியிலேயே வந்து கொஞ்சம் குவாலிட்டி விரும்புறவங்க சேர்க்க மாட்டேங்கிறாங்கன்னா, அங்க வந்து பசங்க வந்து ஆட்டிடியூட் வந்து சரியில்லை, அந்த பசங்களோட சேர்ந்து நம்ம பசங்களை கெட்டு போயிருவாங்களோ அப்படின்ட்டு தான் ரொம்ப பேர் சேர்க்கறது இல்ல. அப்ப இவங்க என்ன செய்யறது இல்ல, அந்த பசங்களை கண்டிஷன் பண்றது இல்ல. எப்படின்னா அங்க வாத்தியாரே அடிப்பானுங்களாம், அந்த மாதிரி வாத்தியாரே அடிப்பாங்க. வலைதளங்கள் நம்ம பாக்குறோமே. ஆமா, அந்த கடைசி இந்த ஸ்கூலுடைய அந்த டைம் அந்த எக்ஸாம் முடிஞ்சிச்சு, அது சின்ன பசங்க 8வது 10வது படிக்கிற பசங்களே அந்த அட்டகாசம், அவங்களே அந்த தூக்கி போட்டு ஆமா பேனை உடைக்கிறது, பேனை ரெக்கையெல்லாம் முடிக்கிட்டு போயிருவாங்க. வாத்தியார் பார்த்தா பசங்க பயங்கரமா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தை வர்றதில்ல, எல்லாம் ஒண்ணு சேர்த்துட்டாங்க சொல்லி வாத்தியார் வந்து பிரைவேட்ல அந்த மாதிரி பண்ண முடியாது. பண்ணா பயங்கரமான ஆக்சிடென்ட் இருக்கும். ஏன்னா அவன் பல லட்சம் கட்டி இல்ல படிக்க வைக்கிறான், வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். இல்ல ரெண்டாவது அவன் 2 லட்சம் 3 லட்சம் கட்டி படிக்க வைக்கிறான் ஒவ்வொரு மாசத்துக்கும். அங்க ஏதாவது பண்ணிட்டு வந்தாடா அப்பனுக்கு எவ்வளவு நஷ்டமாகும், வீட்டுக்கு எவ்வளவு நஷ்டமாகும். அப்ப இவன் இங்க தப்பு தண்டாவதா வீட்டுல சும்மா அடிப்பாங்களா, அவனை செருப்பால அடிப்பாங்க. சரியா? அப்ப தனி அங்க இந்த காலேஜ் எல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் எடுத்தீங்கன்னா 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் தான் ஃபீஸ் அதிகபட்சம். அது நீங்க வந்து மத்த காஸ்ட் அந்த இதெல்லாம் வேற ரொம்ப குறையும். சும்மா 5,000 ரூபாய் கட்டினா போதும். சிறுபான்மை மக்களுக்கு தலித் மக்களுக்குன்னு கோட்டாலாம் வச்சிருப்பாங்க, அதுல 5,000 ரூபாய் கட்டினா போதும். அப்ப என்ன செஞ்சிடும், அதுல வந்து படிச்சுக்கிட்டு ஒரே அராஜகம் பண்ணிக்கிட்டு அந்த 5,000 ரூபாய்க்கு என்ன மதிப்போ அதுக்கு தான் நம்ம தான் அவன் படிக்கிறான். அவனே 5 லட்சம் ரூபாய் கட்டியிருந்தா அவனுக்கு அந்த இது இருக்கும், பயம் இருக்கல, வீட்டுல திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரே அட்டகாசம் பண்றது, ரவுடிதனம் பண்றது, ஏதாவது ஒரு நடிகருடைய படம் வந்துட்டா கட்டடிச்சுட்டு ஓடுறது, இதெல்லாம் எங்க நடக்குது காட்டியா இந்த மாதிரி காலேஜ் எல்லாம் நடக்குது. இதனாலதான் இங்க வந்து எது செய்யறது இல்ல, அதிக அளவு போறது இல்ல. அப்ப இந்த விஷயங்கள் தான் சரி பண்ணணும்னு சொன்னா அந்த காலேஜுகளையும் இவங்க வந்து என்ன செய்யணும், நல்லா டெவலப் பண்ணணும், பக்காவா டெவலப் பண்ணி அங்கேயும் வந்து நல்ல கண்டிஷன்களை நல்லா இது பண்ணி செஞ்சாங்கன்னு சொன்னா என்ன செய்யும், கல்வியும் ஓரளவுக்கு நம்ம மக்களுக்கு வந்து கிடைச்சிரும். கல்லூரி வச்சிருந்தா மட்டும் பத்தாது இல்ல, அதை கண்டுக்காம விட்டுறது. எதுக்குடா வம்பு சொன்னா இவன் ஜாதிகாரன் 10 பேர் எடுத்துட்டு வந்து போராட்டம் நடத்துவானோ அது இதுன்னு சொல்லிட்டு இவங்க விட்டுறது. ஆனா வெளி பிரச்சனையும் அப்படிதான் இருக்கு. எவனையாவது ஒரு கண்டிச்சா தண்டிச்சா அவன் என்ன செய்யறான், அது பொது சாதாரண காலேஜ் சார்ந்த பிரச்சனையா பாக்குறது இல்ல, சமூகம் சார்ந்த பிரச்சனை, சமூகம் சார்ந்த பிரச்சனையா, ஜாதி பிரச்சனையா இப்படி பண்ணிட்டு கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிக்கிறாங்க. ஆக மொத்தம் நீங்க வந்து இலவசங்களை நம்ம வரவேற்கிறோம், அது வந்து கல்வியிலும் மருத்துவத்திலும் இருக்கணும். இதை ஆரம்பிச்சு விட்டது யாருன்னு பார்த்தா பிஜேபி தான் ஆரம்பிச்சது. பீகார்ல என்ன பண்ணாங்க, 10,000 ரூபாய் நாங்க வந்து இந்த திட்டத்தின் அதுக்குன்னு ஒரு திட்டத்தை தேர்தல் வரதுக்கு முன்னாடியே அறிவிச்சு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க ஒரு பொம்பளைக்கும், ஒவ்வொரு பெண்களுக்கும் தொழில் தொடங்க அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு இந்தியில ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிட்டு 10,000 ரூபாய் கொடுத்து இந்த ஒரு ரொம்ப ஒரு கழிவெட்ட அரசியலை வந்து ஆரம்பிச்சு வச்சது பிஜேபி தான். 10,000 கொடுத்து என்ன செஞ்சான், இங்க ஓட்ட தோக்க வேண்டிய நிலையில இருந்தவன் ஜெயிச்சான் பீகார்ல. அதை பார்த்துட்டு வந்து இவங்களும் என்ன செய்யறாங்க, அதே மாதிரி அதுக்கு மேல கொடுத்துட்டாங்க. பொங்கலுக்கு 5,000 ரூபாய் கொடுத்துச்சா தமிழக அரசு, இப்ப 8,000 ரூபாய் டோக்கனு. அது இல்லாம வந்து இன்னும் வேறு வேறு இலவச திட்டங்கள் அதுல இருக்கு. அது இல்லாம தேர்தல் தோறும் அவங்க வந்து வீடு வீடுக்கு தரக்கூடிய காசு அது இதுன்னு கணக்கு பண்ணா இவங்க வந்து இவங்களுடைய இது வந்து 15,000க்கு மேல தாண்டுது. புரியுதா? அப்ப இந்த காசெல்லாம் இன்னைக்கு ஆல்ரெடி 5 லட்சம் கோடியா இருந்த கடன் வந்து இன்னைக்கு 10.5 லட்சம் 11 லட்சமா இருக்கு. இந்த தமிழக அரசுடைய இலவச திட்டங்கள் வந்து கடன் வந்து ஆமா ஏறி இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு செய்யறீங்க? நீங்களே எக்ஸ்ட்ரா 5.5 லட்சம் 6 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கிட்டீங்க. அப்புறம் அப்படி இருந்தா எதுக்கு வந்து இலவச திட்டங்களை வந்து ஓவரா அறிவிச்சு மேல கடன் சுமை ஆக்கிக்கிட்டு இதனால என்ன செய்யும், நம்ம தலையில தான் வந்து அந்த காசு அப்படி ரிட்டர்னா வந்து விழுவுது. நாங்கெல்லாம் அதிகபட்சம் 2,000 ரூபாய் 2,500 ரூபாய் தான் கரண்ட் பில் கட்டிக்கிட்டு இருந்தோம் ஒரு நேரத்துல. இப்ப எவ்வளவு தெரியுமா வருது? நல்லா இப்ப சம்மர் சீசன், இந்த அடுத்த வாரம் கரண்ட் பில் எவ்வளவு தெரியுமா வரும்? 8,000 ரூபாய் 9,000 ரூபாய் இப்படி வருது. புரியுது? 3 மடங்கு ஜாஸ்தி. ஏன்னா ஒரு ரூம்ல ஏசி ஓடுது, இருக்க முடியல. சின்ன பிள்ளைங்களால நம்ம சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்களா, அவங்களால தூங்க முடியல. ஏன்னா நம்ம மாடி வீட்டுல இருக்கிறோம், வெப்பம் நைட்ல அப்படியே இறங்குது, ஏசி போட்டு தான் ஆகணும், வேற வழியே இல்லை. அப்போ அந்த சூழல்ல என்ன ஆகுது, கரண்ட் பில்ல பார்த்தா 8,000 ரூபாய் குறையாம வந்தது. 7,000 8,000 வீட்டு வாடகைக்கு கூட வந்துருது. ஆமா, வீட்டு வாடகைக்கு பாதிக்கு மேல அது வந்துருது. அப்போ வந்து சாதாரண மக்களுடைய காசு வந்து அது நம்ம கரண்ட் பில் ஏத்துனதுனால எக்கச்சக்கமா ஏத்தி இருக்கிறாங்க, அறிவிக்காம ஏத்திடுறாங்க. கரண்ட் பில் எப்படின்னு ஏத்துறதுன்னா நம்ம பில்ல பார்த்த பிறகுதான் தெரியும் கரண்ட் பில் ஏறி இருக்கின்றது. அவன் பாட்டு சைலண்டா ஏத்தி விட்டுருவான், வெளியே சொல்ல மாட்டான். அதே மாதிரி இதே மாதிரி மற்ற வரிகள், வீட்டு சொத்து வரி, அந்த வரி இந்த வரி, நமக்கு எல்லாம் வாடகை ஏறுது. ஏன் ஏறுது? அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹவுஸ் ஓனரு
சொத்து வரியெல்லாம் டபுள் ட்ரிபிளா போகும்போது அவன் வந்து அவனுடைய வாடகையை ஏற்ற வேண்டிய சூழல் அவங்களுக்குள்ள நெருக்கடிக்கு வந்துருது. தண்ணீர் கட்டணம், மின்சார சொத்து வரி, அதுக்கு 1008 வரி வச்சிருக்கிறான். ஒரு வீடு நீங்க வச்சிருந்தா அதுக்கு ஒரு 7-8 வரி வச்சிருக்கான். புரியுதா? அப்ப அந்த வரிக்கெல்லாம் சேர்த்து என்ன ஆகுது, ஒரு பக்கம் எல்லாமே ஏறுவதற்கு அது ஒரு காரணமா அமையுது. அதே மாதிரி இந்த இலவச பேருந்து சொல்லி கொடுத்தாங்க, அதுவும் வந்து ரொம்ப கண்டிக்கக்கூடியதுதான். ஆட்டோ ஓட்டுறவங்களாம் அதை பயங்கரமா கண்டிக்கிறாங்க. அப்படிதானே? சும்மா ஒண்ணு பெண்கள் ஏறினதே கிடையாது, எல்லாம் பஸ்ல பிடிச்சி போயிருந்தீங்க, எங்களுக்கு சவாரியா ஆகுறது இல்லைன்னா அது ஒரு பக்கம் ஒரு இது. நான் கேக்குறேன், நீ அந்த பஸ் கட்டணத்தை அவங்களுக்கு குறைச்சது, அவங்களுக்கு இலவசம் ஆக்குனதுக்கு அந்த டீலக்ஸ் பஸ் இருக்குல்ல, அது கட்டணத்தை குறைச்சிருந்தா எல்லாருமே எல்லா பஸ்லயும் போவாங்கல்ல. இப்போ இதோடைய ஸ்டார்டிங் டிக்கெட் எவ்வளவு? சாதா பஸ்ல வெறும் 5 ரூபா, 6 ரூபா, 7 ரூபா, 8 ரூபா இருந்தா பட்டினம்பாக்கத்துல இருந்து பிராட்வேக்கு போலாம் வெறும் 8 ரூபா. இது யாருக்காவது பெரிய பிரச்சனையா? இல்ல. அதே பட்டினம்பாக்கத்துக்கு டீலக்ஸ் பஸ்ல போனா 21 ரூபா. புரியுதா? அப்ப அந்த 21 ரூபாயா இருந்தத நீ என்ன செஞ்சிரு, இதுலயும் வந்து அதே காசை வாங்கிக்க, 8 ரூபாயா வாங்கிக்க, பிரச்சனை இல்ல. அதை நீ வந்து என்ன செஞ்சிரு, 10 ரூபா லெவலுக்கு ஆகிரு. அப்ப என்ன செய்வாங்க, யாரும் எந்த பஸ்ஸுக்கு காத்துட்டு இருக்க வேண்டியது இல்ல. சாதா பஸ் வருமானு காத்துக்கிட்டு பெண்கள் நிக்க வேண்டியது இல்ல, ஆம்பளைங்களை நிக்க வேண்டியது இல்ல. டிஎக்ஸ் பஸ் எல்லாம் காலியா போகும்பா. ஏன்னா நான் பஸ்ல அதிகமா பிரயாணம் பண்றதுனால சொல்றேன், டீலக்ஸ் பஸ்ல மொத்தமே 8 பேர் 10 பேர் தான் இருப்பான். இந்த பஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 150 பேர் இருப்பான், வெளியே தொங்கிக்கிட்டு போவான். அதை டிவைட் பண்ணா இதுக்கு கூட வந்துடும், மக்களுக்கு பிரயோஜனமா போயிடும்ல. நீ எக்ஸ்ட்ரா பஸ் கூட விட வேண்டியது இல்ல, எம்டியா போற அந்த பஸ் ஏறி போயிடுவாங்கல்ல. அப்ப இந்த மாதிரிலாம் இருக்கு. எல்லாமே இலவசங்கள்ன்ற ஒரு கவர்ச்சி திட்டங்களால அரசுக்கு வந்து பயங்கர நெருக்கடி, பயங்கர பிரச்சனை. இதுல வேற வந்து இவர் வந்து சொல்லாம விட்டுட்டேன், விஜய் வந்து 6 சிலிண்டர் ஃப்ரீயா தரும்னு சொல்லிருக்காங்க வருஷத்துக்கு. காசு கொடுத்தாலே கிடைக்க மாட்டேங்குது சிலிண்டரு. மக்கள் இப்ப என்ன மனநிலையில இருக்கிறான்? இதெல்லாம் உண்மையா? இல்ல, எனக்கு காசு கொடுத்து சிலிண்டர் கிடைச்சா போதும்பா, அந்த மனநிலையில தான் இருக்கிறான். இலவசம் சொன்னா அவனுக்கு வந்து மண்டியிலே ஏறாது. டேய், காசு கொடுத்தாலே சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது. என்ன, நம்ம புக் பண்ணி வச்சா 30 நாள் ஆகும், 40 நாள் ஆகும் இருக்கான். நீ வந்து இலவசம் வேற, அது எப்படிடா சாத்தியம் சொல்லி அவன் சிந்திப்பானா இல்லையா? அது இந்த கேஸ் பிரச்சனை வந்ததுனால அந்த ஒரு திட்டத்தை இன்னும் கடுமையான இதா இருக்கு, அழுத்தமா இருக்கு. இவர் அது வந்த பிறகுதான் அறிவிக்கிறாரு. அந்த பிரச்சனை, கேஸ் பிரச்சனை வந்து மக்கள் எல்லாம் அந்த சிலிண்டருக்கு தட்டுப்பாடா வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, இப்பதான் அறிவிக்கிறாப்ல. ஒருவேளை விஜயா ஆட்சி பிடிச்சிட்டாரு பிரச்சனை வரலன்னா அந்த ஸ்கீமை அறிவிச்சிருக்க மாட்டாப்ல. இல்ல தம்பி, அறிவிக்கலாம். நான் அதுதான் சொல்லுவேன். ஒரு சின்ன பையனை பாக்குறோம், நம்ம ரொம்ப பிடிச்ச பையன், உனக்கு நான் சைக்கிள் வாங்கி தரேன்டா அப்படின்னு சொன்னா அவன் நம்புவான். சைக்கிள் ஒண்ணு பெரிய காசு இல்ல, ஒரு 5000 ரூபாய் 8000 ரூபாய் போட்டா சைக்கிள், அது அங்கிள் வாங்கி தருவாரு அப்படின்னு அவன் நம்புவான். அதே பையன் கிட்ட நான் உனக்கு ஏரோப்ளேன் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னா அவன் நம்புவானா? ஏரோப்ளேன் ஒரிஜினல் ஓட்டுற ஏரோப்ளேன், பொம்மை பிளேன் இல்ல. அது சொன்னா அவன் நம்புவானா? அவனாலையும் அதை யூஸ் பண்ண முடியாது, நம்மளாலையும் வாங்கி கொடுக்க முடியாது. இந்த மாதிரி அறிவிப்புலாம் நீங்க எதுக்கு செய்றீங்க? அதுதான் நம்ம கேட்கிறோம். மக்களுக்கு வந்து காசு கொடுத்து சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாம கிடைச்சா போதும்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப போய் நீ 6 லட்சம் 6 சிலிண்டர் ஃப்ரீன்னு சொன்னா எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருக்கு. தேர்தல் அறிவிப்பு தானே, வாக்குறுதி தானே, வாக்குறுதி தான். அள்ளி வீசிடலாம், அள்ளி அதே நம்ம செய்யறீங்கிற அது வந்து பாதிக்கும் மக்களை. இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி மக்களுடைய ஓட்டுகளை வந்து வாங்கலாம், ஓட்டுகளை வாங்கலாம்னு நினைக்கிறாங்கப்பா. அறிவுள்ள மக்கள் இருப்பான், அவன் சிந்திப்பான், சிந்திக்க தானே செய்வான். என்னடா இது, காசு கொடுத்தாலே எவ்வளவு தட்டுப்பாடா இருக்கு. நான் நேற்று பார்த்த அந்த திருவல்லிக்கேணியில ஒரு கேஸ் கம்பெனியில மக்கள் வந்து அந்த ஸ்லிப்போட எடுத்துட்டு போய் கியூல நிக்கிறான் ஒரு 100 பேரு. ஏன்னா அதை கொடுத்து அவங்க கிட்ட இது பண்ணி கேஸ் சிலிண்டர் அவன் குடோன்ல இருந்து வாங்கிட்டு போறதுக்கு கியூல நிக்கிறான். அவ்வளவு பிரச்சனையா இருக்குமா? நீ 6 சிலிண்டர் ஃப்ரீயா தருவோம்னு சொன்னா, ஒருவேளை ஈரான்ல இருந்து ஒரு டைரக்டா தனி கப்பல் வச்சிருக்கிறாரான்னு தெரியலையே, என்ன அளவுன்னு தெரியல. ஆமா, ஏதோ புது கட்சின்றதுனால அது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்க. இவங்கள கூட ஒரு 2 சிலிண்டர் 3 சிலிண்டர் அறிவிச்சிருக்காங்க, அவர் 6 சிலிண்டர். ஏற்கனவே வந்து டிஎம்கே வந்து அவங்களுடைய தேர்தல் போன வருஷத்துல அவங்க எது சிலிண்டருக்கு மானியம் தருவோம், 100 ரூபாய் 200 ரூபாய் மானியம் தருவாங்க, அதை அவங்க செய்யல. கரண்ட் பில்லு 2 மாசம் கரண்ட் பில்ல வந்து ஒரு மாசம் ரீடிங், அது நல்ல திட்டம் அது. ஏன்னா 2 மாசம் சேர்ந்து வரும்போது நம்மளுக்கு யூனிட் அதிகமாகுது. அதனாலதான் 8000 ரூபாய் 10000 ரூபாய் வருது. இல்லாட்டி உங்களுக்கு 3000 4000 ரூபாய் தான் வரும். அந்த இதெல்லாம் அவங்க செய்வேன்னு சொன்னாங்க, ஆனா அது செய்யவே இல்லை. அது மக்களும் மறந்துடுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தான் மறதி ஜாஸ்தி இல்ல, அவங்களுக்கு அந்த மாச ரீடிங்ன்ற இதெல்லாம் அவங்க மறந்துடுவாங்க. நிலைமை இப்படி போயிட்டு இருக்கு. ஆக மொத்தம் நம்ம சொல்றது இதுதான், தேவையில்லாத கவர்ச்சி இலவசங்களை செய்யாதீங்க. அதனால உங்களுக்கும் சும்மா பயன்பெறுமோ, ஆமா உங்களுக்கும் சும்மா. அதை விட இப்படி அறிவிங்க, அரசு மருத்துவமனைகளே நாங்க நவீனப்படுத்துவோம், சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா தனியார் மருத்துவமனைக்கு ஈக்குவலான சிகிச்சை அங்கே தருவோம் அப்படின்னு சொன்னா மக்கள் ஓரளவுக்கு ஆமா செய்யலாம்ப்பா, இதெல்லாம் செய்யக்கூடியதானே. அதுக்கு பெரிய இது இல்லையே. ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் வந்து நல்லா இது பண்ணோம்னா
ஒரு 200 கோடி 300 கோடி இருந்தா போதும். புரியுதா? ஏற்கனவே மிஷின்லாம் இருக்கும், அதை கொஞ்சம் சுத்தப்படுத்தி லெவல் பண்ணி ஏசி போட வேண்டிய அறைக்கு ஏசி போட்டு ஐசியூ கொஞ்சம் அதிகப்படுத்தி இதை செஞ்சா போதும். அதுக்கு பெரிய அமௌண்ட் எல்லாம் தேவையில்லைல்ல, அது செய்யக்கூடியது தானே, மக்கள் வந்து பிரயோஜனமா இருக்கும். நம்ம அதை தான் சொல்றோம். மருத்துவம், கல்வி, இதை நீ எவ்வளவு வேணா இலவசங்களை செஞ்சுக்க, பிரச்சனை இல்லை. தேவையில்லாத இந்த கவர்ச்சி இலவசங்களை செஞ்சு உனக்கும் கஷ்டமாயி நீ ஆட்சி செய்ய முடியாம முடிச்சு நிறைய வந்து அறிவிப்புகளை செயல்படுத்த முடியாம ஆக்கி ஏன் இந்த அவஸ்தை, ஏன் இந்த தொல்லை, இதை தான் நம்ம கேள்வியாக கேட்கிறோம்.